அனைவருக்கும் வணக்கம். ஒரு செயலை எடுத்தோ கவிழ்த்தோ என்று செய்துவிட முடியாது. சிலர் செய்யும் செயல் நமக்கு கோபத்தை உண்டாக்கும், ஆக்ரோஷத்தை உண்டாக்கும். இருப்பினும் நாம் பொறுமையாக இருந்து ஒரு தடவைக்கு 10 தடவை யோசித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் தண்டனை கொடுக்கும்படி யோசித்து, மற்றவர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது என்பதை யோசித்து சிந்தித்து முடிவெடுத்தால் நன்றாக இதுதான் சால சிறந்ததாக இருக்க முடியும். எல்லாரும் சொல்வதை கேட்டு ஆக்ரோஷத்தில் எடுக்கும் முடிவு சரியாக வராது என்று நினைக்கின்றேன். பொறுமையாக இருந்தால் எல்லாமே நல்லதே நடக்கும். இறைவன் வழிநடத்தி நிச்சயமாக நல்லதே நடக்கும். பொறுமையை கைவிடாதீர்கள். எப்போதும் பொறுமையை மிகச்சிறந்த ஆயுதம். பொறுமையை கடலை விட பெரிதென்பார்கள். பொறுமையாக நீங்கள் இருந்தால் இறைவன் தன் வழியில் வைத்து அவர்களை திருத்தி வழிநடத்தி செல்வார். சிவானந்தம்.